ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஓன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பட்டர் முறுக்கு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. சமைக்க தெரியாதவங்க கூட இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சிடலாம். நான் இன்றைக்கி 2 கப் பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இது நார்மலாக கடையில் வாங்கக்கூடிய சாதாரண பச்சரிசி மாவு தான். இதுக்கு 1/2 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 2 கப் பச்சரிசி மாவுக்கு 1/2 கப் கடலை மாவு கரெக்டாக இருக்கும். 1 கப்புனா 1/4 கப் கரெக்டாக இருக்கும். இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் மட்டும் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் வேணும்னா அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்கிற மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே மொத்தமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, தண்ணி கூடிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு ஜீரகம் ஃப்ளேவர் பிடிச்சது அப்படின்னா அது கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம், எள்ளுக்கு பதிலாக. அது உங்களோட விருப்பம்தான். பாருங்கள், நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சாச்சு. நமக்கு முறுக்கு மாவு ரெடி ஆகிட்டு இப்போ முறுக்கு அச்சில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஸ்டார் அச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து அந்த உலக்கைக்குள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மூடிக்கலாம். எண்ணெயும் நல்லா சூடு பண்ணியிருக்கிறேன். நல்லா சூடு ஏறிட்டு இப்போ முறுக்கு மாதிரி சுற்றாமல் சும்மா இந்த மாதிரி ரேண்டமாக நீங்கள் அந்த மாதிரி பிழிஞ்சு விடுங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுற உலக்கை இருக்கிறதுனால கையில் வெக்கப்படவே படாது. சப்போஸ் நீங்கள் புதுசாக வாங்குகிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மாடல் வாங்கிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இடியாப்பம் பண்ணுறதுமே அவ்வளோ ஈஸியாக வரும். சுற்றுற டைப்பு அப்புறம் ப்ரெஸ் பண்ணுறதை விட இந்த மாடல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டாச்சு. கொஞ்சம் 2-3 நிமிஷத்துலேயே லைட்டாக கிறிஸ்பியாகி வரும் பாருங்கள். அந்த டைமில் தான் நம்ம கரண்டியை போட்டு கிளறணும். இது டக்குன்னு ரெடி ஆகிடும். அந்த பபிள்ஸ் எல்லாமே அடங்கிரும். அடங்கினதுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், கலரும் மாறலை, ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா பபிள்ஸ் எல்லாமே அடங்கிருச்சு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். மீதி இருக்கிற மாவுலையும் நான் முறுக்கு செஞ்சிடுறேன். பாருங்கள், அந்த மொத்த மாவில் இவ்வளோ முறுக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள், நல்லா வெள்ளை வெள்ளைன்னு கலர் மாறாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.